டித்வா சூறாவளியால் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக நாம் புதிதாக கூற வேண்டிய அவசியமில்லை. 25 மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த சூறாவளியினால் பாதிப்பு ஏற்பட்டது. தரவுகளுக்கு அமைய 1.1 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வெள்ளத்தில் மூழ்கியது. 2.3 மில்லியன் மக்கள் இந்த அனர்த்தங்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தார்கள். அத்துடன் 7 லட்சத்திற்கும் அதிகமான கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. 1200க்கும் அதிகமான மண் சரிவுகள் நாட்டின் சில பகுதிகளில் பதிவாகியிருந்தன. சில நாட்களாக மலையக நீரேந்து பகுதிகளுக்கு பெய்த கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்தது. அந்த நீர் படிப்படியாக தாழ்நிலங்களை நோக்கி வடிந்தோடியதன் காரணமாக குறிப்பாக களனி, மகவலி, மகோயா போன்ற ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்தது. முன் ஒருபோதும் இல்லாத அளவு நீர் இந்த ஆறுகளில் நிரம்பி காணப்பட்டது. இதன் காரணமாக தான் நாட்டிலே பல பகுதிகளில் அதிகளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இது வரலாற்றில் இவ்வாறான ஒரு வெள்ளம் இந்த பகுதிகளில் ஏற்படவில்லை என்பதுதான் அதிகாரிகள் கூறுகின்ற விடயம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் அதிகளவிலான அனர்த்தங்கள் பதிவாகியிருந்தன. அன்றைய தினம் பெற்றுக்கொள்ளப்பட்ட செய்மதி நிலப்படங்களை பார்க்கும்போது இங்கே களனி ஆறு, அதே போன்று மகோயா, ததுரோயா ஆகிய ஆறுகள் கடலில் சங்கமிக்கின்ற இடங்கள் தான் இவை. இந்த பகுதியில் அதிகளவிலான சேற்று நீர் கலந்துள்ளதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலமாக எந்த அளவு அதிகளவிலான நீர் வரத்து இந்த ஆறுகளூடாக கடலில் சங்கமித்துள்ளன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த ஆறுகளின் நீர்மட்டம் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அளவிலே எவ்வாறு இருந்தது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ததுரோயா ஏற்கனவே காணப்பட்ட நிலைமையை பாருங்கள். வெள்ளத்திற்கு முன்னர் இவ்வாறு காணப்பட்டது. வெள்ளம் ஏற்பட்டதுக்கு பின்னர் ததுரோயாவின் நிலைமை இவ்வாறு இருந்தது. கழுகங்கையின் நிலைமையும் நாங்கள் தற்போது பார்க்கலாம். வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறு இருந்த கழுகங்கை வெள்ளம் ஏற்பட்டதுக்கு பின்னர் இவ்வாறு காணப்பட்டிருந்தது. களனி கங்கையிலும் அதிகளவிலான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. வெள்ளம் ஏற்பட்ட காலப்பகுதியில் களனி கங்கை இவ்வாறு காணப்பட்டது. அதற்கு முன்னர் களனி கங்கையின் நிலைமையே இது. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதியிலே ஒரு சாதாரணமான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த அளவு அதிகளவிலான நீர்வரத்து கடலில் சேர்ந்தமை காரணமாக தான் இவ்வளவு பெரிய அனர்த்தம் நாட்டிற்கு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட டித்வா சூறாவளி காரணமாக நாட்டிற்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த தகவல்களையே நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த டித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு, நாட்டிலே ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்தமை மற்றும் அதனூடாக ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஒரு விளக்கும் வகையில்தான் இந்த தகவல்களை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம்.